என்னை மனதில் நினையாத இந்த பெண்ணை நான் ஒருவேளையும் திருமணம் செய்ய மாட்டேன் அண்ணா என்று சொன்னதும் வேறு வழியின்றி அம்பை அழுதாள். அழுது உடனடியாக சொன்னால், பீஷ்மரே, நடந்த தவறுகள் எல்லாம் நடந்து விட்டது, என்னை சால்வனும் ஆண்டு விட்டார். ஆன்மீக அன்பர்கள் அத்தனை பேருக்கும் தெய்வநாயகம் சிவபாதமாகிய எனது KT சிவம்பிளக் என்கின்ற யூடியூப் சேனலின் வாயிலாக நாங்கள் தொடர்ச்சியாக மகாபாரத கதை போக்கினுடைய தொடர் கதையினை வழங்கி வருகின்றோம். அதனுடைய 8ஆம் பாகத்தினை நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். பீஷ்மர் சத்தியவதியை அழைத்துக் கொண்டு தனது தந்தை சந்தனு மகாராஜாவுக்காக அரண்மனைக்கு அழைத்து வந்து திருமண ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த திருமண ஏற்பாடுகள் நடைபெற்று திருமணம் நடக்கின்ற வேளையிலே சத்தியவதியினுடைய தந்தை செம்மடவ தலைவன் சொன்னார், அரசே, எனது பெண்ணை நீங்கள் ஒரு மீனவ பெண் என்று கருதி விடாதீர்கள். இவள் பூர்வீகத்திலே ஒரு அரச பரம்பரையை சார்ந்தவள். அது எவ்வாறு என்று சொன்னால், வானிலே வசு என்கின்ற மன்னன் பலம் வருகின்ற வேளையிலே தனது மனைவியினை உக்கிரமாக அன்புடன் நினைத்ததன் காரணமாக அவனுடைய உயிரணு நீரிலே விழுந்ததன் காரணமாக அங்கு சாபத்திலே அலைந்த ஒரு மீன் அந்த உயிரணுவை விழுங்கியது. அப்போது நான் வலை வீசுகின்ற வேளையிலே எனது வலையிலே ஒரு பெரிய மீன் சிக்கியது. அந்த மீனை கொண்டு நான் அறிந்து பார்த்த இடத்து அந்த மீனுக்குள்ளே 2 குழந்தைகள் இருந்தது. அதிலே ஒன்று ஆண் குழந்தை, அடுத்தது பெண் குழந்தை. குழந்தை இருப்பதை தெரிவித்த கண்ட வசுமன்னன் ஆண் குழந்தையை அவரே எடுத்து வளர்த்தார், பெண் குழந்தையை என்னிடம் வளர்க்க சொல்லி கொடுத்தார். ஆகவே இந்த பெண் ஒரு அரச பரம்பரையை சார்ந்தவள், உங்களுடைய குலத்திற்கும் பெருமைக்கு உகந்தவள் தான், இவள் ஒரு மீனவ பெண் அல்ல என்று செம்மடவ தலைவன் அந்த சபையிலே சொன்னார். இவ்வாறு திருமணம் நடந்து இருக்கின்றது. தனது தந்தைக்கு மகனி பீஷ்மரே அந்த திருமணத்தை செய்து வைத்து ஆலகோலமாக அரண்மனை களகட்டி அலங்கரிக்கப்பட்டு உணவுகள் எல்லாம் வழங்கப்படுகின்றது. சிறப்பாக அந்த கல்யாணம் நடந்தது. அதற்கு பிற்பாடு சத்தியவதிக்கும் சந்தனு மகாராஜாவுக்கும் 2 குழந்தைகள் பிறக்கின்றது. முதல் குழந்தை சித்ராங்கதன், அடுத்த குழந்தை விஸ்திர வீரியன் என்று 2 குழந்தைகள் பிறக்கின்றது. 2 குழந்தைகள் பிறந்ததும் சந்தனு மகாராஜா இறந்து விடுகின்றார். 2 குழந்தைகளுடன் சந்தனு மகாராஜா இறக்கின்ற வேளையிலே குழந்தைகளுடன் சத்தியவதி ஆட்சியினை அரசாக பார்க்கின்றாள். அங்கு தேவரதன் என்கின்ற பீஷ்மர் இருக்கின்றார். தனது தந்தையை இழந்தாலும் கூட அஸ்தினாபுரத்தை சிறப்பாக தனது பார்வையிலே தனது பாதுகாப்பிலே ஆட்சியினை நடாத்தி வருகின்றார். இவ்வாறு இருக்கின்ற வேளையிலே ஒரு இரவிலே சித்ராங்கதன், மூத்த மகனாகிய சித்ராங்கதன் உறங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே மேல் லோகமாக ஒரு கந்தருவன் பறந்து வருகின்றான். அந்த பறந்து வருகின்ற வேளையிலே நித்திரையில் இருந்த சித்ராங்கதனை அரண்மனையில் இருந்த ஒருவர் சென்று சித்ராங்கதா என்று எழுப்பிய போது மேலோகமாக பறந்து சென்று கொண்டிருக்கின்ற இந்த சித்ராங்கதன் எனது பெயரை இவன் எவ்வாறு தாங்கி இருப்பான் என ஆத்திரமடைந்தவன் இரவு வேளையிலே யாருக்கும் தெரியாமல் வந்து சித்ராங்கதனை படுக்கையிலே கொண்டு விட்டான். மறுநாள் காலையிலே பார்த்த இடத்து சித்ராங்கதன் இறந்து கிடக்கின்றான். எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் மரணித்து கிடக்கின்றான். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பீஷ்மர் என்ன நினைக்கின்றார் என்றால், தனது தம்பியாகிய விஸ்திரவீரியனுக்கு இளவரச பட்டத்தை சூட்டி மன்னனாக அஸ்தினாபுரத்தின் ஆட்சியினை கையளித்து உதவியாகவும் மேற்பார்வையாகவும் ஆட்சி பொறுப்பை
நடத்தி வந்தார் பீஷ்மர். ஆட்சியிலே விஸ்திரவீரியனை நிறுத்தியிருந்தார். விஸ்திரவீரியனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். சித்ராங்கதனுக்கு நடந்தது போன்று இவனுக்கு ஏதாவது நடந்தால் இந்த பரம்பரை இல்லாமல் போயிடும் என நினைத்த பீஷ்மர் தனது 56 தேசங்களில் உள்ள பெண் வைத்திருக்கின்ற அனைத்து மன்னர்களுக்கு ஓலை அனுப்பிய வேளையிலும் பெண் தனக்கு தருவதாக இவரும் உறுதியளிக்காத நிலையில் காசி தேசத்திலே சுயம்பரம் நடக்கப் போவதாக அறிந்த பீஷ்மர் தனது தம்பியாகிய சித்ராங்கதனை அழைத்துக் கொண்டு அந்த சுயம்பர மண்டபத்திலே போய் அமர்ந்தார். சித்ராங்கதனுக்கு பெண் எடுப்பதற்காக. அங்கு காசிராசனுடைய அம்பிகை, அம்பாலிகை என்கின்ற 3 பெண்களுக்கும் ஒரே நேரத்தில் சுயம்பரம் நடக்க இருக்கின்றது. மன்னர்கள் எல்லாம் 56 தேசத்தை அண்டிய மன்னர்கள் அனைவரும் அங்கு கூடியிருந்தார்கள். அந்த அவையிலே சித்ராங்கதனும் பீஷ்மரும் போய் அமர்ந்திருந்தார்கள். பீஷ்மரை பார்த்த இடத்து அனைத்து மன்னர்களும் நகைப்புடன் பேசிக்கொண்டார்கள். பீஷ்மர காதிலே படக்கூடிய மாதிரி. இங்கு இந்த வயதானவருக்கு என்ன வேலை? ஒரு பெரிய பிரமச்சரி என்று சொல்லி இருந்தாரே, பெரிய வாக்குறுதி அளித்திருந்தாரே, அற்புதமான செயலை செய்தோன் என்று தேவர்களால் பாராட்டப்பட்டவருக்கு இந்த திருமண மண்டபத்திலே சுயம்பர மண்டபத்திலே இவருக்கு என்ன வேலை? இவர் இங்கே ஏன் வந்திருக்கின்றார்? தன்னால் ஆசையை பொறுக்க முடியவில்லை, வயது சென்றாலும் திருமணம் செய்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றார் போல என்று அனைவரும் நகைச்சுவையாகவும் கேலியாகவும் பீஷ்மரை பேசுகின்ற விடயங்கள் பீஷ்மரின் காதிலே விழுந்தது. அப்போதும் அமைதியாக இருந்த பீஷ்மர் ஒவ்வொரு மன்னனையும் சுயம்பரம் நடைபெறுவதற்கு முதல் எந்த நாட்டிற்குரிய மன்னன், இவருடைய திறமை என்ன என்று அறிமுகப்படுத்தி வருவார்கள். அந்த காலத்து வளமை. அதற்கு பிற்பாடு பெண்கள் அவர்களை தேர்ந்தெடுத்து மாலை சூட்டியதும் திருமணம் நடக்கும். அந்த வழக்கத்தின்படியே மன்னர்களை அறிமுகப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட இடம் வந்ததும் பீஷ்மர் சொன்னார், நீங்கள் பேசுவதெல்லாம் எனது காதில் விழுந்தது. நான் ஒன்றும் திருமணம் செய்வதற்காக நான் இங்கு வரவில்லை. எனது தம்பியாகிய விஸ்திரவீரியனுக்கு இந்த சுயம்பரத்திலே பெண்ணெடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். எனக்காக ஒன்றுமில்லை என்று சொன்ன பீஷ்மர், இவர்கள் மன்னர்கள் கேலியாக பேசியது தனது காதிலே விழுந்ததன் காரணமாக விஸ்திரவீரியனிடம் சொன்னார், இந்த 3 பெண்களையும் பிடித்து தேரிலே ஏற்று நம்பிய. விஸ்திரவீரியன் 3 பெண்களையும் இழுத்து தேரிலே ஏற்றினான். பீஷ்மர் முன்னாலே அமர்ந்த தேர் வந்து கொண்டிருந்தது. பீஷ்மர பேரை சொன்னாலே பயந்து பல மன்னர்கள் இருந்த இடத்தில் இருந்து எழும்பவில்லை. பலர் சண்டையிட பீஷ்மரை துரத்தி வந்தார்கள். அவர்களுடன் சண்டையிட்டும் அனைவரும் புறமுதுகிட்டு ஓடினார்கள். அந்த வழியாக வருகின்ற வேளையில் ஒரு நீண்ட தூரத்தின் பயணத்தில் பார்த்தால் ஒரே ஒரு மன்னன் தன் தேரை பின்தொடர்ந்து வருவதை அவதானித்த பீஷ்மர் அவனுடன் சண்டையிட்டு அவனை ஓட விரட்டினார். அவன் யாரும் அல்ல, சால நாட்டு மன்னன் சாலன் தன்னை துரத்தி வருவதை அவதானித்து அவனையும் விரட்டிவிட்டு 3 பெண்களையும் அரண்மனைக்கு கொண்டு வந்து, எனது தம்பிக்கு திருமணம் நடைபெறப் போகின்றது, 3 மணப்பெண்களும் அலங்கரிக்கப்பட்டு வந்திருக்கின்றார்கள், உடனடியாக திருமண ஏற்பாடுகள் அங்க நடைபெற்று விஸ்திரவீரியன் திருமணத்திற்காக தாலி கட்ட இருக்கின்ற வேளையிலே அந்த பெண்களிலே மூத்த பெண்ணாகிய அம்பை எழும்பி சொன்னால், பீஷ்மரே, நீங்கள் ஒரு ஞானியாக இருக்கலாம், நீங்கள் ஒரு மகா மனிதனாக இருக்கலாம், அனைத்தையும் தெரிந்தவராக இருக்கலாம், பெரிய வீரனாக இருக்கலாம், ஆனால் பெண்களுடைய மனதை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று சொன்னதும் சபையிலே பீஷ்மர், என்ன பெண்ணே உனக்கு நடந்தது? இந்த அஸ்தினாபுரத்தின் மகா சபையிலே நீ தெரிவிப்பது என்ன? அந்த காலத்திலே பெண்கள் ஆண்களை எதிர்த்து பேசுவது குறைய, அதுவும் பீஷ்மரை எதிர்த்து பேசுவது என்பதும் அது அவ்வளவு சுலபமான விடயம் அல்ல. ஆகவே எழுந்து சொன்னது என்னென்று சொல்லி கேட்டார். நான் விஸ்திரவீரியனை திருமணம் செய்வதாக எண்ணி இருக்கவில்லை. உங்களை இறுதியாக நீண்ட தூரம் வரையும் துரத்தி வந்தானே சால்வ மன்னன், அவனைத்தான் நான் மரசார எண்ணி இருந்தேன். இன்றைய சுயம்பரத்திலே அவனுக்குத்தான் நான் மாலையிடணும் என்றும் எண்ணி இருந்தேன். நீங்கள் எனது உணர்வை நீங்கள் மதிக்கவில்லையே, என்னிடம் கேட்டீர்களா ஒரு வார்த்தை? எங்களை அழைத்து வந்து விட்டீர்களே என்று சொன்னதும்
பெண்ணே ஒன்றுமே நடக்கவில்லை, இப்போது ஒன்றும் கெட்டு போகவில்லை, என்னால் அந்த இடத்தில் கேட்க முடியவில்லை, நீயாவது சொல்லியிருந்தால் நான் சண்டையிடாமல் உன்னை இறக்கி கொடுத்து விட்டு வந்திருக்கின்றேன், இப்போவும் விஸ்திர வீரனை திருமணம் செய்ய உனக்கு சம்மதமா இல்லையா என்று கேட்டதும் எனக்கு சம்மதம் இல்லை, நான் சால்வனைத்தான் திருமணம் செய்வேன் என்று சொன்னான். சரி என்று விட்டு அம்பியைக்கும் அம்பாளிக்கும் திருமணம் அங்கு நடைபெறுகின்றது. அங்கிருந்த உயரிய அந்தணர்களை அழைத்து தேரிலே அம்பையை ஏற்றி சால்வனிடம் நடந்த விடயத்தை தெரிவித்து இவளை அங்கு விட்டு வாருங்கள், திருமணத்திற்காக நடந்த தவறு சிறிதாக நடந்து விட்டது, பரவாயில்லை, எனக்கு தெரியவில்லை, விட்டு வாருங்கள், ஒரு பெண்ணின் விருப்பத்துக்கு மாறாக நாங்கள் இந்த திருமணத்தை செய்ய முடியாதுன்னு அனுப்பிவிட்டு அம்பையை தேரில் ஏற்றி அந்தணர்களுடன் பாதுகாப்பாக சால்வனின் சபைக்கு அனுப்பிவிட்டார். இரண்டு பெண்களுக்கு இங்கு திருமணம் நடைபெறுகின்றது. அங்கு சால்வனின் அவையிலே கொண்டு அந்தணர்கள் நிறுத்தி பீஷ்மர் சொன்ன விடயத்தை சால்வ மன்னனிடம் சொன்னதும் சால்வ மன்னன் சொன்னான், என்னை ஒரு பேடி என்று நினைத்து விட்டார் பீஷ்மர். அவர் ஒரு மன்னன், நான் ஒரு மன்னன், எப்போது நான் இந்த பெண்ணை விரும்பியது உண்மைதான், இவளை நேசித்தது உண்மைதான், இவளை திருமணம் செய்ய வேண்டும் என்று நான் சுயம்பர மண்டபத்திலே வந்து அமர்ந்ததும் உண்மைதான். ஆனால் எப்போது இந்த பெண்ணை என்னுடன் போரிட்டு அவர் என்னை தோற்கடித்து ஒரு மன்னனாக அவர் இந்த பெண்ணை எடுத்தாரோ, தோற்கடித்து வெற்றி பெற்ற மன்னனுக்கு அந்த வெற்றி பொருள் இவள் எனக்கு வேண்டாம், இவளை கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார். திருமணம் நடைபெற்று ஆலோலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மீளவும் அரண்மனைக்கு அந்தணர்கள் அம்பையை அழைத்து வந்தார்கள். அழைத்து வந்து நடந்த விடயத்தை பீஷ்மரிடம் சொன்னதும் பீஷ்மர் சொன்னார், இப்போது ஒன்று நடக்கவில்லை, விஸ்திரவீரியா தாலியை கட்டன்னு சொன்னார். விஸ்திரவீரியன் சொன்னான், நான் தாலி கட்ட இருக்கின்ற வேளையிலே இந்த 56 தேசமே போற்றுகின்ற மகா தேசமாகிய எங்களுடைய அஸ்தினபுரத்தினுடைய ஆட்சி அரவணைப்பை விளங்கிக் கொள்ளாத இந்த பெண்ணை நான், என்னை மனதிலே நினையாத இந்த பெண்ணை நான் ஒருவேளையும் திருமணம் செய்ய மாட்டேன் அண்ணா என்று சொன்னதும் வேறு வழியின்றி அம்பை அழுதாள். அழுது உடனடியாக சொன்னால், பீஷ்மரே, நடந்த தவறுகள் எல்லாம் நடந்து விட்டது, என்னை சால்வனும் வேணாண்டு விட்டான், விஸ்திரவீரியனும் வேணாண்டு விட்டான், எனது வாழ்க்கை நடுக்கடலிலே தத்தளிக்கின்றது, என்னை நீங்கள் தான் திருமணம் செய்து கொள்ள வேணும் என்று சொன்னார். அவருடைய பிரம்மச்சரியத்திற்கு முதலாவது சோதனை அந்த பெண்ணினாலே வந்தது. சொல்லுகின்ற வேளையிலே தனது காதுகளை 2 கையாலும் பொத்திக் கொண்ட பீஷ்மர் சொன்னார், பெண்ணே, அது இந்த பிறப்பிலே நடக்காது, நான் வாக்களித்திருக்கின்றேன், எனக்கு திருமணம் என்பது ஒன்று நடக்காது, நான் அவ்வாறானால் இந்த அரண்மனையை விட்டு போக மாட்டேன் என சந்தோஷம். இந்த அரண்மனையிலே அனைத்து சௌகரியங்களுக்கு உரியவளாக நீ இரு, உனக்கு இங்கு எந்த தடையும் தெரியாது, உங்களுடைய சகோதரிகள் இருவரும் திருமணம் செய்து அரசியாக இருக்கின்றார்கள், அதே ஸ்தானத்திலே நீ இருந்து கொள், என்னை ஒரு சகோதரனாக பாரு, நான் ஒரு பெண்ணையோ உன்னையோ வேற எவரையுமோ நான் திருமணம் செய்ய முடியாது, இந்த பிறப்பிலே எனக்கு திருமணம் என்றது ஒன்று நடக்காது, எங்க இருக்கலாம் என்று சொன்னதும் அம்பை அழுது புலம்பு ஆர்ப்பாட்டம் பண்ணி வார்த்தைகளை சொரிந்து அந்த அரண்மனையிலே இருந்து மிகவும் கோபத்துடன், உன்னை நான் என்ன செய்கின்றேன் பார் என்று தெரிவித்து விட்டு வெளிக்கிட்டு தனது தந்தையாகிய காசு மன்னனிடம் காசு நாட்டுக்கு சென்றான். அங்கு சென்று நடந்ததை தெரிவித்ததும் காசு மன்னன் மிகவும் மனம் நொந்தான். மிகவும் மூத்த பிள்ளையினுடைய வாழ்க்கை இவ்வாறு சீரழிந்து விட்டதே என மிகவும் மனம் நொந்து, நான் பீஷ்மருக்கு எதிராக நீ உடனடியாக அப்பா படையெடுத்து சண்டை செய்ய வேண்டும் என்று சொன்னதும் காசு மன்னன் சொன்னான், பீஷ்மரை எதிர்த்து நிற்கக்கூடிய தகுதி இங்க இருக்கின்ற எவருக்குமே இல்லை மகளே, நமது நாடு அழிந்து விடும், உன்னை விட என்ற பெத்த பிள்ளையை விட இந்த தேசத்தில் உள்ள மக்கள் எனக்கு, அரசனாகிய எனக்கு பெரிய சொத்து, நான் அவர்கள் அழியக்கூடிய எந்த ஒரு செயற்பாட்டிலும் ஈடுபட முடியாது பாண்டு தேர்மையிலே ஏற்றி கொண்டு பீஷ்மரிடம் மீண்டும் வந்து பீஷ்மரை வணங்கி, அரசே, நீங்கள் எனது மகளுக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்று சொன்னதும் பீஷ்மர் சொன்ன விடயத்தையே காசு மன்னனிடம் சொல்லி மறுத்து விட்டார். உடனடியாக கொண்டு வந்த தேரிலே அரண்மனைக்கு மீண்டும் தனது மகளை அழைத்து மனவேதனையுடன் செல்கின்றார்.
பீஷ்மருடன் சண்டையிடுவதோ பீஷ்மரை எதிர்ப்பதோ அந்த காலத்திலே ஒரு சுலபமான விடயமாக இருக்கவில்லை. அங்கு சென்றதும் இவள் புலம்பி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண சொன்னால், மகளே, ஒரே ஒரு வழிதான் இருக்கின்றது, அந்த வழியினை நீ சிறப்பாக செய்தால் இந்த வாழ்க்கையிலே பீஷ்மரை நீ அடைந்து கொள்ள முடியும் என்று சொன்னார். அப்போது தந்தை அம்பை கேட்டால், தந்தையிடம் என்ன வழி தந்தையை தெரிவியுங்கள் என்று. யார் சொல்லியும் பீஷ்மர் கேட்க மாட்டார். ஆனால் தனக்கு மேலான தான் தலைவணங்கக்கூடிய தனது குருவாகிய பரசுராமர் சொன்னார், இந்த விடயத்தை பீஷ்மர் கேட்பார், நீ பரசுராமரிடம் போய் தஞ்சமடைந்து நடந்த விடயத்தை தெரிவியும் மகளே என்று சொன்னதும் பரசுராமரிடம் அம்பை செல்கின்றார். பரசுராமர் அந்த தனது ஆச்சிரமத்திலே இருக்கின்றார். ஆச்சிரமத்திலே இருக்கின்ற வேளையிலே உடனடியாக அங்கு சென்று பரசுராமருடைய காலினை பற்றி பிடித்துக் கொண்டாள் இந்த அம்பை. பிடித்ததும் பரசுராமர் கோபத்திலே அதிவேகமானவர் என்று இருந்தாலும் கூட தனது சாந்த முகத்துடனே அந்த பெண்ணை கண்டதும் அழுது புலம்பியதும் கேட்டான், பெண்ணே, உமக்கு என்ன நடந்தது, அதை சொல் என்று சொன்னதும், எனக்கு அபயம் அளிக்க வேண்டும் பகவானினே, நீங்கள் அப்போதுதான் உங்களுடைய காலை விடுவோம் என சொன்னதும் பரசுராமர் சொன்னார், உனக்கு அபயம் அளித்தேன், எனது காலை விடு, நான் என்ன விடயம் என்று தெரிவி என்று சொன்னார். இதனுடைய தொடர்ச்சியினை நீங்கள் அடுத்து வரும் காணொளியிலே உங்களுக்கு நாங்கள் தொடர் கதையாக வழங்க இருக்கின்றோம். ஆன்மீக அன்பர்களே, நீங்கள் தொடர்ச்சியாக வழங்கி வருகின்ற எங்களுடைய இந்த யூடியூப் சேனலின் ஊடாக மகாபாரத கதை போக்கினை தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றீர்கள். உண்மையாகவே நாங்கள் துல்லியமாக இந்த விடயத்தை இந்த காலத்திலே, இந்த கலியுகத்திலே மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். இதனை நீங்கள் பார்ப்பதன் மூலமாக அற சிந்தனைகளும் எல்லாம் அல்ல ஸ்ரீகிருஷ்ணருடைய அறம் சார்ந்த இந்த தர்மத்தை இந்த மண்ணிலே, பாரத மண்ணிலே நிலைநாட்டிய அந்த சந்தர்ப்பத்தையும் பார்ப்பதன் மூலமாக நல்லொழுக்க மிக்கவர்களாக நீங்க மிளிடுவீர்கள். தொடர்ச்சியாக பாருங்கள். எங்களுடைய தொடர் கதைக்கான ஆதரவை தாருங்கள் என விடைபெறுகின்றோம்.